ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். 9 மாத குழந்தைக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா. இது என்னோடய ஃப்ரெண்டோட பையன்தாங்க. இப்போ ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு, பீட்ரூட், பருப்பு, ஒரு பல் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதோட கேரட் இல்லை, அதனால் கேரட் சேர்த்துல 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா 2-3 டைமு அலசி வச்சுக்கலாம். பருப்பு துவரம் பருப்பு, அப்படின்னா பாசி பருப்பு கூட போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா சத்து தான். பாசி பருப்பு இல்லைன்னா பாசி பயிரை முளைக்கட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ கேஸ் அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கேஸு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வெடிச்சதும் தட்டு வச்சு மூடிடலாங்க, நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கிழங்கு பருப்பு எல்லாமே ஒரு சமமாக வெந்துருச்சுங்க. பாருங்கள். இதில் சீரகம் 2-3 மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்குது, தோல் நீக்கியாச்சு. இப்போ ஆரணை வெட்டி இதெல்லாம் மிக்ஸி சாரில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இதில் சாதம் சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள் நல்லா ஆழிருச்சு. இப்போ சாதம் தான் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க, அதிகமாக போட தேவையில்ல குழந்தைங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி இதுனாச்சு. நெய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கு. நெய் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அந்த நம்ம காயில் வேக வச்சுள்ள அந்த தண்ணியவே கொஞ்சம் ஊற்றி அதை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போடுறதுனால அதெல்லாம் நல்லா ஆரணை வெட்டி அரைச்சிக்கோங்க. ஆரணை வெட்டியில் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ உப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கு. இப்போ மிக்சியில் நல்லா அடித்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கிறதெல்லாம் சுற்றியும் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வலித்து எடுத்துக்கிட்டு இப்போ தாங்க அந்த நெய்யை அது மேலாப்பில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா 2 கிளறி விட்டுக்கலாம். நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா 2 கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் அப்பயுமே நெய் மேலே தாங்க மிதந்து வருது. இப்போ குழந்தைக்கு ஊட்டினா குழந்தை பாருங்கள் எப்படி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு. தாய்ப்பால் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்